அவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ஏசாயா 32 அதிகாரத்தில் 18 வசனத்தை வாசிக்கிறேன். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசல்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு ஒரு சமாதானத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது நம்முடைய வீட்டிலே சமாதானமும் அமைதியும் அமெரிக்கையும் சுகமும் உண்டாகத்தக்கதான ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு குளப்படியில சமாதானத்தை இழந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவர்கள் குடும்பங்களுக்குள்ளே, அவர்கள் தேசத்திற்குள்ளே, அவர்கள் வாசஸ்தலங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, அமைதி இல்லை, சுகம் இல்லை, அமெரிக்கை இல்லை. ஆகினால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும், அதாவது சத்ரு இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், எந்த ஒரு வியாதி இல்லாமல், கடன் பிரச்சனை இல்லாமல், எந்த ஒரு குழப்படிகளும் இல்லாமல், சமாதானத்தை குலைக்கிற பாவங்கள், அசுத்த கிரியைகள், அசுத்தாவின் கிரியைகள் எல்லாம் இல்லாமல், சமாதானத்தை குலைக்கிற மனித சத்துருக்கள் இல்லாமல் ஒரு அமைதியை, சமாதானத்தை கர்த்தர் ஜனங்கள் இருப்பார்கள், குடியிருப்பார்கள், குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சமாதானத்தை நாம் விரும்புகிறோம், ஆனால் கிடைக்கிறதில்லை. சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், அது நம்முடைய கண்களுக்கு தென்படுகிறதும் இல்லை. சமாதானத்தை அடைய நாடுகிறோம், நாடிக்கொண்டே இருக்கிறோம், அவைகள் நமக்கு கிடைக்கவில்லை. சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம், சமாதானத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் சமாதானத்தின் உண்டாகாமல் குழப்பங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் போராட்டங்களும் கடன் பிரச்சனையும் கண்ணீரும் வியாதியும் குடும்பத்தை அலைக்கழித்துக் கொண்டே இருக்கிறது. சோதனைகள் மீது சோதனை வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நம்மை வேதனைக்குள்ளாக்குகிறது, மனமடிவாக்குகிறது. அது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே, வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை, பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை, மாமியார் மருமகளுக்குள்ளே சமாதானம் இல்லை, வேலைகளே இருக்கிற இடங்களிலே சமாதானம் இல்லை, சபைகளுக்குள்ள கூட சமாதானம் இல்லை. இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் பயங்கரமான குழப்பங்களும் டென்ஷன்களும் நிலவி கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? என் அன்புக்குரியவர்களே, ஒன்று, நாம் சமாதானத்துக்கேற்றவைகளை பேசுகிறதில்லை. 2, சமாதானத்துக்கேற்றவைகளை சிந்திக்கிறதில்லை. 3, சமாதானத்துக்கேற்ற கிரியைகளை, செயல்களை நாம் என்ன செய்கிறதில்லை, சிந்திக்கிறதில்லை. அதே போல சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்கிற முயற்சி நாம் செய்கிறதில்லை. ஆகினால்தான் நாம் சமாதானத்தை, அதாவது சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, அன்பை, அபிஷேகத்தை எல்லாவற்றையும் இழந்து போய்விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையாய் தங்க வாசஸ்தலங்களிலும் தங்க இடங்களை குடியிருக்கும் என்று சொல்லி. அப்ப நாம் குடியிருக்கிற இடம், நம்முடைய தேச சமாதானமா இருக்கணுங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாருல, யோவான் 14:27, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். எபேசியர்ல நீங்க வாசித்து பாருங்க, 2 அதிகாரத்துல 11-17 வரைக்கும் வாசித்து பாருங்க. அவருடைய ரத்தத்தை சிந்தி, ஏன்னா நாம் அக்கிரமத்தினால் பாவங்களால் மரித்திருந்தோம், அந்த பாவத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போயிருந்தோம். அவருடைய கல்வாரி சிலுவையின் ரத்தம் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறது. அப்ப சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை தீர்ப்பும் அவர் மேல் வந்து இருக்கிறது. ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதன் நாம் ஏன் சமாதானத்தை இழந்து கொண்டிருக்கிறோம்
ஏன்னா வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா 32:17 நீங்க வாசித்து பாருங்க. நீதியின் கிரியை சமாதானமும் அதன் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமாமாம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய கிரியைகள், நாம் செயல்படுத்துகிற கிரியைகள், அதாவது பார்த்தீங்கன்னா அவனுடைய கிரியைகளுக்கு பலன் அவனோடுக்கு என்ன செய்யும், அளிக்கப்படும். அதே போல நம்ம என்ன கிரியை செய்யறோமோ அந்த கிரியை தான் நமக்கு வரும். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, அப்ப நன்மை செஞ்சா நன்மை, தீமை செய்தா தீமை. இங்க பாருங்க, நம்முடைய கிரியைகள் சரியானதாக இல்லை என்றால் சமாதானத்தை இழந்து விடுகிறோம். நம்முடைய செயல்கள் தவறாக இருந்தால் அல்லது பாவத்துக்குரியதாக இருந்தால் நாம் என்ன செய்கிறோம், சமாதானத்தை என்ன செய்கிறோம், இழந்து விடுகிறோம். அவைகள் நமக்கு கிடைக்காமல் போய் விடுகிறது. அந்த சமாதானத்துக்குரிய மகிழ்ச்சியை, அன்பை, ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் இல்லை என்றால், உண்மை இல்லை என்றால், நம்முடைய வேலையில, குடும்பங்களுக்குள்ளே, தேவ சபைகளுக்குள்ளே நீதியான கிரியைகளை செயல்படுத்தாத விடில் நாம் சமாதானத்தை இழந்து விடுவோம். அது குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும், கோபங்கள் வர ஆரம்பிக்கும், சண்டைகள் வர ஆரம்பிக்கும், பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். சமாதானத்தை இழந்துட்டு நம்முடைய கிரியைகளை என்ன செய்கிறோம், நம்ம நீதியை எல்லாவற்றையும் என்ன செய்கிறோம், மறந்துட்டு சமாதானத்துக்காக போராடி கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே வேதம் சொல்லப்படுகிற நீதியின் கிரியை சமாதானம். உங்களுடைய கிரியையானது சரியானதாய் உண்மையானதா இருக்குமானால் அது என்ன செய்யும், ஆமா, இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு இல்லையா, மத்தேயு 5:8 நினைக்கிறேன், அதில் சொல்றாரு பாருங்க, 9, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்ப பாருங்க, என் அன்புக்குரிய, நாம் சமாதானத்துக்குரிய காரியங்களை செய்யும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் கிரியையா வந்தார், நீதி கிரியை வெளிப்படுத்தும்படி வந்தார். அதனால்தான் நமக்கு எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுத்தார். சமாதானத்தை கெடுத்த சாத்தானையை அழிச்சு போட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழக்க காரணம் என்ன? அதுல ஒரு சில காரியங்கள்லாம் இருக்கு. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா, நான் செய்கிறது தான் சரி, அதே போல பாத்தீங்கன்னா நான் பேசுறது தான் சரி, நான் சரியா பண்ணிட்டேன், நான் சரியா பேசிட்டேன், அவங்கள சரியா கேள்வி கேட்டுட்டேன், அதாவது அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்றாங்க, நான் பண்றது சரியா பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மற்றவர்களை என்ன செய்யறாங்கன்னா வேதனைப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அதுபோல இல்ல, மற்றவர்களை பழிக்கு அவர்களை ஆளாக்கி விடுகிறார்கள், மற்றவர்களை குற்றவாளி மாற்றப்பட்டு இவர்கள் என்ன செய்யறாங்க, தங்களை நீதிமான்களாக காட்டிக் கொள்ளுகிறார்கள். ஆனா பாத்தீங்கன்னா, இந்த நீதிமானா தன்னை காட்டிக் கொள்றவன், நான் கரெக்டா செய்யறேன், சரியா செய்யறேன், நான் செஞ்சது பேசுறதுலாம் கரெக்டு, நான் சொல்லுறதுலாம் சரி அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அது நிமித்தம் ஒரு சிலர் பொய்ய கூட என்ன செஞ்சிடறாங்க, பரிசுத்தமா மாத்திடுறாங்க, குற்றத்தை நீதியா மாத்திடுறாங்க. பிறகு பாருங்க, தன்னை நான் சரியா செஞ்சுட்டேன் நீதிமானா காட்டிக் கொள்றாங்க பாத்தீங்களா. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, உண்மையாக சொல்ற, சமாதானத்தை அவங்க இழந்து குழப்பத்துல தான் இருக்கிறாங்க. அவங்களும் குழப்பத்துல இருக்கிறாங்க, ஏன்னா அவங்க சரியானபடி செய்யல. அவங்களும் குழப்பத்துல இருக்கிறாங்க, மற்றவங்களையும் குழப்பத்துல வேதனையை உண்டாக்கிடுறாங்க. இவங்களும் சமாதானத்தை இழந்துடுறாங்க, இவங்க மற்றவங்களை சாட்டுகிற குற்றத்தினால அவங்களையும் என்ன செய்யறாங்க, சமாதானத்தை கெடுத்து போடுறாங்க. அப்போ நாம செய்யற காரியங்கள் சரியானதா இருக்குதா, சரிவர இருக்கான்னு பார்க்கணுங்க. இப்போ சவுல் தாவீதை கொல்றதுக்கு துரத்துறாரு. ஆனா பாத்தீங்கன்னா, தாவீது ஒரு நாளும் சவுல் மேல கை போடல. சவுல் என்னத்தம்மா சொல்றாரு, நீ நீதிமான், நீ எல்லாமே சரியா செஞ்சிருக்க, நான் தான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதின் கிரியைகள் சரியானதா இருந்தது, தவறானதா இல்லை. ஆகினால்தான் பாருங்க, ஆண்டவர் தாவீதை இஸ்ரவேலின் மீது அதிபதியாய் வைத்தார். ஆனால்
தான் சரியா செய்யற தன்னை நியாயப்படுத்துகிற சவுலின் நிலைமை என்ன தெரியுமா? மரணம், அழிவு, இழப்பு, குடும்பமே அழிக்கப்படுகிற அளவுக்கு அவருடைய சூழ்நிலை வந்தது. எனக்கு அன்பானவர்களே, ஆகினால் நீங்கள் சமாதானத்துக்கேற்றவைகளை, நீதியானவைகளை தேடுங்க. 2, எருசலேம் சங்கீதம் 147 12-14 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, எருசலேம் கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனை துதி, அவர் உன் வாசலில் தாழ்பாளைகளை பலப்படுத்தி உனத்துள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், அவர் உன் நிலைகளை சமாதானமாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குறார். அன்பானவர்களே, மிக முக்கியமான ஒன்று தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். என்ன அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குடும்பங்கள் சமாதானத்தை இழக்காமல் இருக்க, குடும்பங்கள் சமாதானமாய் நடத்தப்பட, ஒருவருக்கு ஒரு அன்பாக வாழுகிறதற்கு, மகிழ்ச்சியாக வாழுகிறதற்கு ஆண்டவர் ஒரு வழியை அழகா நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அது நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கு. அப்பதான் நமக்கு சமாதானம் உண்டாகும். இதை பணத்தினாலேயோ இல்ல தண்ணி அடிக்கிறதுனாலயோ இல்ல ஊரெல்லாம் போயிட்டு டூர்லாம் போறதுனாலயோ இல்ல எங்க போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, சினிமா தேட்டருக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சமாதானம் வர்றாது. நீ போயிட்டு எங்க ஒரு மரத்துக்குள்ள அமைதியா உட்காந்தாலும் சரி, இல்ல குடும்பத்தட்டா விட்டுட்டு எங்க ஓடினாலும் சரி, உனக்கு சமாதானம் வர்றாது. அப்ப சமாதானத்துக்குரிய கட்டாயத்தில் இருக்கிற நாம் என்ன செய்யணுமா தெரியுமா? தேவனை துதிக்கணும். அதான் சொல்றாரு, எருசலேமே நீ துதித்தால்தான், சியோனே உன் தேவனை ஸ்தோத்தரித்தால்தான் சரியா உனக்கு சமாதானம் உண்டாகும். எப்படி தெரியுமா? உன் வாசல்கள் தாழ்பால்கள் பலப்படுத்தி இருக்கும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் எல்லைகள் சமாதானம் உள்ளதாக இருக்கும், உச்சிதமான கோதுமைகள், அதாவது நல்ல ஆகாரத்தினால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். குடும்பமே சமாதானமா இருக்கு. எப்பொழுது தேவனை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் குடும்பமா தேவனை தேட கற்றுக்கொள்ளுங்க. நம்ம எவ்வளவு தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறோமோ அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள், நன்மைகள், சமாதானம் குடும்பத்துல வேணும். நாம் தேவனை துதிக்க வேண்டிய, ஆராதிக்க வேண்டிய, தொழுது கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எருசலேமுக்கு அதான் சொல்றாரு, எருசலேமே நீ சமாதானத்தை இழந்துட்ட, உன் தாப்பால்கள்லாம் பலவீனமா இருக்கு, உன் பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிக்கப்படல, உனக்கு உச்சிதமான கோதுமை எல்லாம் உனக்கு கொடுத்தேன், இதெல்லாம் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில. அதனால பிசாசு, உலகத்தான் எல்லாம் உன்னை சிறாக்கி உன்னை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீ செய்ய வேண்டியது என்னென்ன? நீ கர்த்தரை துதித்து கொண்டே ஆராய்த்து கொண்டே இருந்தேன்னா உன்னுடைய பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்கும், உன்னுடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும், உன்னுடைய ஆகாரம் உனக்கு இன்பமா இருக்கும், உன் வாசல்களை தேவன் பாதுகாப்பார். கர்த்தருடைய ரத்தம் பாருங்க, துதிக்கும் போது பாருங்க என் நண்பர், நம்முடைய காம்பவுண்டை கர்த்தர் பாதுகாப்பார். தேவனுடைய அபிஷேகம் நம்மை பாதுகாக்கும், தேவனுடைய தூதர்கள் நம்மை பாதுகாப்பார்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கும், பரிசுத்த ஆவியானவர் நம்ம குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள நிறைந்து இருப்பாருங்க. தேவனுடைய சத்திய வசனம் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு வார்த்தை சொன்னா உடனே மறு வார்த்தை சொல்றது, ஒரு வார்த்தை சொன்ன மறு வார்த்தை குடும்பத்துல சமாதானத்தை இழந்து போகும். நம்ம அமைதியை காக்கிறதே இல்லை. சரி, அவங்க பேசுறாங்களேன்னு விடுறதும் இல்லை, அதுக்கு நம்ம எதிர்த்து பேசுறதுனால நம்ம நிறைய இழக்கிறோம். இன்பத்தை, அன்பை, சமாதானத்தை, குடும்பத்தை, தேவனையே இழந்துடுறோங்க. பிளீஸ். 3வது சங்கீதம் 122:6-7, எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக, உன் அலங்காரத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தேசத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், இஸ்ரவேல் தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், தேசத்தில் உள்ள மக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்படி தேசங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, தேசத்தில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, தேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக, தேவனுடைய சபைகளுக்காக, அணிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக, பாவத்திலையும் பிசாசின் பிடியிலும் போதையின் பிடியிலும் சிறைச்சாலையிலும் மருத்துவமனையிலும் அன்னகர்களாக பலவிதமான சோதனையிலே சிற்றின்பத்தில் அழிந்து கொண்டிருக்கிற பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களுக்காக நாம் முழங்கால் படிட்டு வேண்டிக் கொள்ளும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தேசத்தை நேசிக்கிறவர்களுக்கு, இஸ்ரவேலை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். நீ ஜெபிக்கிற ஆட்களா இருந்தா உன்னுடைய அலங்கத்திற்குள்ள, உன் வீட்டுக்குள்ள எப்படி தெரியுமா இருக்க? சமாதானமா இருக்குமா?
உங்களுடைய வீடு எப்படி தெரியுமா, சுகமா இருப்பீங்க நீங்க வியாதி இல்லாம. அதனால தேசத்தின் ஒற்றுமைக்காக, தேசத்தின் சமாதானத்துக்காக, தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காக, தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் எல்லா சத்துடைய கிரியைகளிலிருந்து விடுவிக்கப்பட, அபாயத்திலிருந்து, தீங்கிலிருந்து, சர்ச்சையிலிருந்து, பலவிதமான போராட்டங்களிலிருந்து, வன்முறைகளிலிருந்து, ஆபத்திலிருந்து, சத்துடைய பிடியிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற நீங்க செபிங்க. அரசியல் தலைவர்களுக்காக, தேச தலைவர்களுக்காக, இன்னைக்கு நாட்டை நாசம் பண்ற தேச தலைவர்களுக்காக செபிங்க. நாட்டை நாசம் பண்ணி கொண்டிருக்கிற பாஸ்டர்மார்களுக்காக செபிங்க. தேசத்தை கெடுத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக செபிங்க. அன்புக்குரியவர்களே, எவ்வளவு செபிக்கிறோமோ, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும், நீதினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. என் கற்பனை கவனித்தாயானால் நலமா இருக்கு, அப்பொழுது உன் சமாதான நதியை போலும், உன் நீதி சமுத்திரன் அலையை போல இருக்கும். கடைசியாக கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க, அவருடைய கற்பனை பிடிச்சு கொள்ளுங்க, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வர்றப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தெய்வீக சமாதானம், தெய்வீக விடுதலை, தெய்வீக வல்லமை, தெய்வீக ஆசீர்வாதங்களை இறங்கட்டப்பா. ஆண்டவரே, உடைய வாழ்க்கையில ஆண்டவரை பிரிந்திருக்கிற, வியாதினால, கடன் பிரச்சனைனால கண்ணீர் விடுகிற, சமாதானத்தை இழந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை செய்வீராக. மறுபடியும் கட்டப்படட்டும். என்னுடைய குடும்பங்களில், வீடுகளிலே, வேலை ஸ்தலங்களில் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தர் அற்புதத்தை செய்து உயர்த்த மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் சுமந்த கேட்டங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.